ஐயா, அஸ்வினி நட்சத்திரம் பிறப்பின் ரகசியம். அஸ்வினி நட்சத்திரத்தில் எதெல்லாம் செய்யலாம், மிச்ச நட்சத்திரக்காக கூட எதெல்லாம் செய்யக்கூடாது சொல்லுங்க ஐயா. நம்ம உறவு ப்ரொமோஷன் வேணுங்கிறவங்க அது அஸ்வினி நட்சத்திரம் எழுதி ஹையர் அஃபிஷியல்கிட்ட கொடுத்து அதுக்கான ப்ராசஸ் வேகமாக நடக்க ஆரம்பிச்சு சீக்கிரம் நடக்கும். விரைந்து பலன் தரும் நட்சத்திரம், ஆக்கப்பூர்வமான செயல்களையும் அபூர்வ செயல்களையும் சாதித்து தரும் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அஸ்வினி நட்சத்திரம் பொதுவான குணங்கள் எப்படி சார்? இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பெரிய சீக்ரெட் இன்னைக்கு இன்னொன்று சொல்ல போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் குதிரை படங்கள், குதிரை சம்பந்தமான கீ செயின்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிறது தவறா? இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரவங்க எந்த நட்சத்திரத்தை பெண்ணை கல்யாணம் பண்ணணும், எந்த நட்சத்திர பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது? அதாவது அவங்க எந்த நட்சத்திரத்தை பண்றதுங்கிறது ஒரு பக்கம், எந்த நட்சத்திரத்தை பண்ணக்கூடாது சொல்லுங்க. நெகட்டிவா முதல்ல சொல்லிடலாம். குருஜி மகாவிஷ்ணுவுடன் நேரடி சந்திப்பு ஜூன் 1 முதல் 15 வரை சேலம், திருச்சி, மதுரையில் நேரடி தொடு தீட்சை, ஆன்மீகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் பெறுங்கள். மற்றும் ஜூன் 28 சென்னை மாடம்பாக்கத்தில் பிரம்மாண்ட மகா சத்சங்கம், சக்தி வாய்ந்த தியானம் மற்றும் நயன தீட்சை. குருஜி மகாவிஷ்ணுவின் நேரடி ஆசீர்வாதத்துடன் உங்கள் தொழில் மற்றும் ஆன்மீக வாழ்வை அழகாக்குங்கள். வாய்ப்பை தவறவிடாதீர்கள். உடனே முன்பதிவு செய்யுங்கள். சுகமே சொல்லையா. ஐயா வணக்கம். ஐயா, அஸ்வினி நட்சத்திரம் பிறப்பின் ரகசியம். அஸ்வினி நட்சத்திரத்தில் எதெல்லாம் செய்யலாம், மிச்ச நட்சத்திரக்காக கூட எதெல்லாம் செய்யக்கூடாது சொல்லுங்க ஐயா. நம்ம உறவுகள் அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம். இந்த அஸ்வினி குதிரைத்தலை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த ஒரு காரியம் விரைந்து நடக்க வேண்டும். நீங்க இப்போ ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு ஃபைல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறோம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் கவர்மெண்ட் வியாபாரம் கொஞ்சம் சீக்கிரம் செய்யுங்க. அஸ்வினி நட்சத்திரத்தன்று அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கடன்னு போயிட்டு வந்துருச்சு. அதுக்குள்ளே உங்களுக்கு வந்துருச்சா? இப்போ சில பேர்லாம் ரிட்டையர்ட் ஆவாங்க. ரிட்டையர்ட் ஆகிற பேப்பரை என்னைக்கு அனுப்புறதுன்னு என்கிட்ட கேட்பாங்க. சார் எல்லாம் ரெடி, ஓகே, ஒரு நல்ல நாள் சொன்னீங்கன்னா அதை எல்லாம் அனுப்பிச்சு நாங்கள் வாங்கிக்குவோம், அஸ்வினியில் அனுப்பிவிடுங்க அப்படின்னு. அது இந்த குதிரை வேகமாக போய் வேலையை முடிச்சு டக்குன்னு வந்துடும். ஆனால் அஸ்வினி பொதுவாகவே கேது நட்சத்திரம் ஸ்லோ பண்ணிடும், கட் பண்ணிருப்பாங்களா? அப்படிலாம் இல்லையா? அது குதிரையின் நட்சத்திரம், அது குதிரை முகம் கொண்ட நட்சத்திரம். அஸ்வினி குமாரர்கள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நட்சத்திரம். மருந்துண்ண நல்ல நட்சத்திரங்க. அது தெரியும். மருந்துண்ண நல்ல பரணியை சொன்னோமோ அது மாதிரி மருந்துண்ண நல்ல நட்சத்திரம் அஸ்வினி. ஆமாம், அஸ்வினியில் நீங்கள் மருந்து சாப்பிட்டீங்கன்னா டக்குன்னு குணமாயிடும். அதே மாதிரி அரசாங்க வேலைகளாக இருக்கட்டும், உயர்வுக்காக இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க, ப்ரொமோஷனுக்காக ரெக்கமெண்டுக்கு அஸ்வினியில் நீங்கள் லெட்டர் எழுதுவீங்க, இத்தனை காலம் நான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு தேவை இருக்குது. அஸ்வினி நட்சத்திரம் வேகமாக ஒரு வேலையை செய்யும் நட்சத்திரம். சில பேர் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தை அன்னைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சுபகாரியங்களாக முடியும். நீங்க பாருங்க, கேது நட்சத்திரம் சொல்றீங்க, கேது நட்சத்திரத்துல முகூர்த்தங்கள் நிறைய விழுகும் பார்த்திருக்கீங்களா? அஸ்வினி நட்சத்திரத்துல கல்யாணமே வைப்பாங்க. காரணம் என்னன்னா, சிறப்பா இருக்கும். கல்யாண வேலைகள் கடன்னு முடியும், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களா இந்த அஸ்வினிக்கு உண்டு. நீங்க சொல்ற ப்ரொமோஷன் விஷயம் சொன்னீங்க, அந்த ப்ரொமோஷன் வேணுங்கிறவங்க அது அஸ்வினி நட்சத்திரம் எழுதி ஹையர் அஃபிஷியல்கிட்ட கொடுத்து அதுக்கான ப்ராசஸ் வேகமாக நடக்க ஆரம்பிச்சு சீக்கிரம் நடக்கும். இப்போ அதுலேயும் காவல்துறையிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது பெரிய அதிசயம். ஆனால் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தன்று ரெக்கமெண்ட் பண்ணி, ஐயா இந்த மாதிரி நான் இத்தனை காலம் இதில் இருந்திருக்கேன், இதில் எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும், எந்த காரியமாக இருந்தாலும். சில பேர் பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்கட்டும், ஐயா எங்கள் வீட்டுக்காரர் இந்த ஊரில் வேலை செய்கிறாங்க, என்னை எங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், உடனே கொண்டு போய் கொடுத்தோன்னே டக்குன்னு மாறிடும். அந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அந்த நட்சத்திரத்தன்று செய்வது ரொம்ப சிறப்பு. இன்னொன்று பாருங்க, அஸ்வினி நட்சத்திரத்தன்று தெற்கு தான் சூலமாக வரும். தெற்கே சூலம், அஸ்வினிக்கு தெற்கே சூலம். என்ன பரிகாரம் செய்யலாம்னா, ஒரு உளுந்து வடை சாப்பிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். இவ்வளவுதான் விஷயம், வேற நீங்க கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. அந்த அஸ்வினி நட்சத்திரத்தன்று ஒரு நல்ல காரியத்தை பண்ணியே ஆகணுங்கிறது விதி. இதை ஒரு பொண்ணு பார்க்க வர சொல்லிடுறாங்க, வீடு கட்ட வர சொல்லிடுறாங்க, அல்லது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் வேலையில ஜாயின் பண்ணணும்னு ஆர்டரே வரும். இவர் என்ன பண்ணுவாரு, தெற்கு சூலம், என்ன பண்ண முடியும், ஒரு உளுந்த வடையை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இது பரிகார நிவர்த்தி. இது ரொம்ப நல்ல விரைந்து பலன் தரும் நட்சத்திரம், ஆக்கப்பூர்வமான செயல்களையும் அபூர்வ செயல்களையும் சாதித்து தரும் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. அஸ்வினி லேசில் சொல்ல முடியாது. அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பான பலன்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், வாகனம் பழகணும்னு நினைக்கிறோம், வாகனத்தில் ஏறணும். இப்போ நம்ம வண்டி ஒன்று வாங்கியாச்சு, சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் ஏன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் உங்கள் டைமுக்கு கிடைக்காது, அது எப்போ வேணாலும் ஆகும்,
ரெஜிஸ்ட்ரேஷன் டைமிங் நம்ம பார்க்க முடியாது. ஆனா வாகனத்தை ஸ்டார்ட் பண்றது உங்க கையில இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தன்று வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த வாகனம் உங்களுக்கு எங்கேயுமே கூட நிற்கும். அதே மாதிரி நீங்க சொல்றப்ப சொன்னீங்க வாகனம் பழகுறது கூட அஸ்வினி நட்சத்திரம் ஆமா, பழகலாம். அது என்ன ரீசன்? இந்த குதிரை ஏற்றம் அதெல்லாம் அப்ப பழகுறவங்களாம் அதுதான். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாகன காதலர்கள் நிறைய பேர் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. என்கிட்ட ஒருத்தர் ஜோசியமாக்கு வந்தாரு. அவர் சொல்றாரு, என்னுடைய மனைவிக்கு கொடுத்த முத்தத்தை விட என்னுடைய வண்டிக்கு கொடுத்த முத்தங்கள் அதிகம். நான் சொன்னேன், என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமாங்க. அப்புறம் நான் என்ன சொன்னேன், இந்த வண்டியை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குங்க இது அப்படின்னா. ஆமாங்க, இந்த வண்டியை வித்துருங்க அப்படின்னு அழுகுறாருங்க. 52 வயசு சொல்றாரு. 55 வயசு காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சு துடைக்க ஆரம்பிப்பான். ரசிச்சு ரசிச்சு துடைப்பார். அந்த வாகன காதலர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தன்று அந்த வண்டியை வாங்கினாலோ அந்த வண்டியை ஏறத்தோட. இப்போ சில பேர் பாருங்க, திடீர்னு ஒரு வண்டி வாங்கியிருப்போம், ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் வாங்கியிருப்போம். அஸ்வினி என்று அதை வேலை செய்ய ஆரம்பிச்சாருன்னா அந்த வாகனம் இவர்களுக்கு காதலனாகவே மாறிடும். அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அது நம்ம நண்பர்களுக்கு போகட்டும். அஸ்வினி நட்சத்திரம் பொதுவான குணங்கள் எப்படி சாமி? நேர்மையானவர்கள், பக்திமான்கள், பக்தி சிரேஷ்டர்கள்னு சொல்லலாம். பக்திங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எதுவுமே வேண்டாம், சரணாகதின்னு ஒன்று இருக்குது. அவங்க பூரா அந்த அஸ்வினி தான். அந்த அஸ்வினியில் வந்து தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும். விபூதி, சந்தனம், குங்குமம் வைக்காத அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பார்க்க முடியாது. கம்மி தான், ரொம்ப கம்மி. வச்சிருப்பாங்க, ஏதாவது இருக்கலாம், ஆனால் வச்சுக்குவாங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு சாயம் படத்தையாவது பாக்கெட்ல வச்சிருப்பாங்க, வேற ஏதோ இடத்துல வச்சிருப்பாங்க. ஆமாம், அஸ்வினி வந்து ரொம்ப அற்புதமான நட்சத்திரம். ரெண்டாவது, பரோபகாரிகள், உதவுவதற்கு முன் வருவார்கள். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, பேசாமல் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கீங்க, வழியில் ஒருத்தன் வந்து கேட்பான், அண்ணே தாம்பரத்துக்கு எப்படி போகணும், இப்படி போன்னு அவனை கேட்காதவன் சொல்கிறான் பாருங்க, அவன் தான் அஸ்வினி. தானே முன் வந்து உதவி செய்வார்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் லைட்டாக தாடி வச்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அது வச்சுக்கிறது நல்லது, அதை வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, மேசம் என்பது தலை, முகம் என்பது அந்த மேசத்தில் இருக்கக்கூடிய பகுதி, அதில் கொஞ்சமாக தாடி வச்சுக்கிறது அவர்களுக்கு நல்லது. எடுன்னு சொன்னால் சண்டைக்கு வருவாங்க. கேது அம்சம், தாடி வந்து கேது அம்சம், அவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். நீங்கள் நிறைய சில பேர் அஸ்வினியில் பிறந்தவங்க, அது அதிர்ஷ்டத்தை அதிகரித்து கொடுக்கும். அதெல்லாம் செஞ்சுக்கலாம். பெரியோர்களிடம் மதித்து நடத்தல், இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பெரிய சீக்ரெட் இன்னைக்கு இன்னொன்று சொல்ல போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அஸ்வினிக்கு 27, அஸ்வினிக்கு 12 நிற்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி. ரேவதி கால்கள். எந்த குருமார் இல்லாத ஒரு அஸ்வினியை பார்க்க முடியாது. இவர்களுக்கு ஒரு இயற்கையாகவே ஒரு குருநாதர் கிடைப்பார். கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினால் இவர்களுக்கு மென்மேலும் வளர்ச்சி உண்டு. பெரியவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினா வளர்ச்சி தான் அஸ்வினி. குறிப்பாக தாய் தந்தை, குருநாதர், சொல்லிக் கொடுத்த குருநாதர் அந்த 27 ஆக்டிவேட் பண்ணாலே அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வங்கள் கிடைக்கும். பெரும்பாலும் பொதுவாகவே இவர்கள் உணவை குறைத்துக் கொள்வார்கள். உடலினுடைய அக்கறை, ரொம்ப அக்கறை எடுத்துக்குவாங்க. ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்சியஸ், ஹெல்த் கான்சியஸ், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இவர்கள் கையில் ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நோய் குணமாயிடும். மருந்து பாதி மருந்து திங்க சரியா போயிடும், போதுமப்பா விட்டுருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் கைராசிக்காரர்கள். பெரும்பாலும் சேமிக்கும் குணமுடையவர்கள். இவர்களுக்கு ஒரு 10 ரூபாய் இருக்கட்டுமே வைய அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும். இவர்கள் பெரும்பாலும் கோபப்படாதவர்கள். கோபப்பட்டால் தாங்க முடியாது, கோபமே படமாட்டாங்க, குணவான்கள். ஆனால் திடீர்னு கோபம் வந்துடும். சொல்லிகிட்டே இருக்கேன் கேட்க மாட்டேங்கிற நீ அப்படின்னு அந்த வார்த்தைகள் வந்துடும். பெரும்பாலும் அஸ்வினிக்காரர்கள் கோபப்படாமல் இருப்பது உடலுக்கு நல்லது. அது ஒரு நல்ல குணங்கள். அப்புறம் உணவில் எதை குடித்தாலும் சாப்பிடுவாங்க. பெரும்பாலும் பாரம்பரிய உணவுகளில் அதிக நாட்டம் உள்ளவர்கள். பாரம்பரிய உணவு இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி, காலையில் பழைய சாப்பாடு ரொம்ப பிடிக்குங்க, எனக்கு அது கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க தோசை எங்கே பழைய சாப்பாடு போதும். அந்த எளிமையின் அடையாளக்காரர், ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. அதாவது ரெட்டை வேட்டி வேணுமா, ஒத்த வேட்டி வேணுமா, ஒத்த வேட்டி போதுங்க, செருப்பு ஏதோ ஒன்று போடுறதுக்கு இருந்தால் போதும். இந்த பொண்ணு வீட்டில் சந்தோஷப்படக்கூடிய நட்சத்திரங்கள் எதுனா அஸ்வினி. போடுறதோ போடுங்க, கல்யாணம் போடுங்க, எனக்கெல்லாம் பொண்ணு கொடுக்குறதே அப்படிலாம் கிடையாது அவங்க. ஆனால் அவர்கள் அது எளிமையாக அவங்களுடைய போதுங்க. அப்புறம் எத்தனை தோசை சொல்கிறது, இருக்கிறது கொடுங்க, எத்தனை இருக்குது, 1 2 கொடுங்க போதும். இந்த எளிமைக்கு சொந்தக்காரர்கள். அவங்க வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு பில்டப் பண்ணுறது அதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்காது. அப்புறம் பெரும்பாலும் பிரயாண பிரியர்கள். இவர்களுக்கு வந்து பிரயாணம் பண்ணணும்னு ஆசை இருக்கும். மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அஸ்வினி ஒரு வீட்டில் இருந்தாலே அங்கே மருத்துவர்கள் இருப்பார்கள். அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ ஒரு மருத்துவர் இருப்பார், ஏதோ ஒரு மருத்துவர் இருப்பார். இவர்கள் பெரும்பாலும் எப்படியாவது நீட் எழுதிடணும், +1 +2 ஒரு பயோமேக்ஸ் எடுக்கணும், இந்த ஆர்வம் உள்ளவர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி இதிலெல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. குறிப்பாக பயாலஜி இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு.
சாமி எல்லாரும் வந்து பயப்படுறது காரணம் கேது திசை. இந்த அஸ்வின் நட்சத்திரக்காரங்க பிறக்கிறப்பே கேது திசையை பார்த்து வந்துடுறாங்க. இதனால அவங்க வீட்டில் ஏதாவது பாதிப்பு இருக்குமா? கண்டிப்பாக. அதாவது கேது அமர்ந்த இடம் கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தில் தெய்வீகம் குறைந்திருந்தால் பாதிக்கும், தெய்வீகத்தை நாடிவிட்டால் பாதிக்காது. நீங்கள் எப்போ வந்து கேது திசை ஒரு குடும்பத்தில் நடக்குதோ தெய்வீகத்தை அதிகப்படுத்திடணும். தெய்வீகம் குலதெய்வத்தை கும்பிட்றது அதெல்லாம் பண்ண 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் குறைஞ்சிரும். இல்லைங்க நாங்கள் தெய்வீகத்துக்கே போக மாட்டோங்க அப்படி தள்ளி நின்றுருந்தீங்கன்னா கேது அதிகமாக வேலை செய்யும். இப்போ இந்த அஸ்வின் நட்சத்திரக்காரங்க பிறக்கிறப்போ அந்த குடும்பத்தில் என்ன மாதிரி சிரமங்கள்லாம் இருக்கும்? பொதுவாகவே உங்களுக்கு கேது என்பது நம்மளை கையை பிடிச்சி இறையாண்மைக்கு கூட்டிகிட்டு போகிற நட்சத்திரம். நீங்கள் இறையாண்மைக்குள்ளே வராமல் சொகுசு வாழ்க்கைக்கு நீங்கள் உள்ளே போகிறதுக்கான முயற்சி பண்ணாலே பொருளாதார பிரச்சனை, மனக்கசப்புகள். நீங்கள் பெரும்பாலும் பாருங்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கும்போது அவர்களின் தாய் தந்தைக்குள் சிறு சிறு வருத்தங்கள். அதுலேயும் பாருங்க நீ அடுத்த நட்சத்திரம் அடுத்த தசாபுத்தி வந்து சுக்கிரன் வந்துடும். பொதுவாக சொல்லுவாங்க இந்த குட்டி சுக்கிரன்லாம் சொல்லுவாங்க குடும்பத்துக்காக. அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து நீங்கள் அஸ்வினி கேது அப்படின்னு வந்துட்டாலே எளிமை தெய்வீகம் இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா நிறைய அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பாருங்க எளிமையாக இருப்பாங்க, ரொம்ப எளிமை. அது வந்து அவர்களை நல்ல லெவலுக்கு கொண்டு போய். இந்த அஸ்வின் நட்சத்திரக்காரவங்க எந்த நட்சத்திரத்தை பெண்ணை கல்யாணம் பண்ணணும், எந்த நட்சத்திர பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது? அதாவது அவங்க எந்த நட்சத்திரத்தை பண்ணுறதுங்கிறது ஒரு பக்கம், எந்த நட்சத்திரத்தை பண்ணக்கூடாது சொல்லுங்க. நெகட்டிவா முதல்ல சொல்லிடலாம். அஸ்வினி அவர்களுடைய கேது நட்சத்திரங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது, அது எல்லாருக்கும் தெரியும். ஆமா, அஸ்வினி மகம் மூலம் கடைசி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த 3 நட்சத்திரம், அந்த 3 நட்சத்திரம் 6 நட்சத்திரங்களுக்கு 100% அவாய்ட் பண்ணணும். பண்ண என்ன ஒரு வேலை பண்ணிட்டாங்க அஸ்வினி மகம் மூலம் என்ன நடக்கும்? கிடைக்க வேண்டிய பொருள்கள் தாமதமாகும். ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒரே குரூப், இவங்க எல்லாருமே ஒரே குரூப்ல இருந்துட்டு இவர்களுக்கு தடைகள் அதிகமாகும். இப்ப என்னோட தடை இன்னொருத்தரோட தடை 2 சேரும்போது நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லையா? அதனால பெரும்பாலும் இந்த நட்சத்திரங்களை அவாய்ட் பண்ணிடணும். இன்னொன்று பொதுவா நம்ம சுகர்நாடியில் என்ன சொல்லுதுன்னா 6வது ராசி 8வது ராசியை கண்டிப்பாக திருமணத்திற்கு தவிர்க்க வேண்டும், பிசினஸ் பார்ட்னருக்கும் தவிர்க்கணும்னு சொல்றாங்க. கன்னி ராசி விருச்சிக ராசி இதை தவிர்த்துறது நல்லது. அதாவது நீங்க காலபுருஷனுக்கு 6 8 சொல்றீங்க. காலபுருஷனுக்கு 6 8 இல்லை, இவங்களுக்கு மேசத்துக்குனால 6 8 அது எல்லாத்துக்கும் அதே மாதிரி வரும். இவர்களுக்கு பொதுவாக 6வது ராசி கன்னி ராசியும் விருச்சிக ராசியும் திருமணத்துக்கு அவாய்ட் பண்ணிக்கணும், பிசினஸ் பார்ட்னர்ல அவாய்ட் பண்ணிக்கணும். நிச்சயமா. அஸ்வின் நட்சத்திரத்தை 4ஆம் பாதம் ஒரு சிறப்பானதுன்றாங்க, அது புஷ்கர நவாம்சத்தோட தொடர்புடையதுங்கிறாங்க. அது எப்படி சாமி? பொதுவாகவே ஒரு கிரகம் புஷ்கர நவாம்சத்தில் இருந்து விட்டால் அது வந்து வெற்றிகளை தானாக தேடித்தரும். அதுவும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கேதுவே அஸ்வினி நாளில் உட்காந்துரும். அடடா ஞானம் பிரமாதமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து பிறந்து இயற்கையாக இன்ட்யூஷன் ஒன்று சொல்லுவீங்கல்ல, அது எங்கேயும் போய் ட்ரைனிங் எடுக்காமே கிடைச்சிடும். அஸ்வினி 4ஆம் பாதம் புஷ்கர நவாம்சம் பிரமாதமாக இருக்கும். சாமி வரணிக்கு வந்து நம்ம பேசுகிறப்ப என்ன சொல்றீங்கன்னா அரிசி முறுக்கு சாப்பிட்டு போங்க, இல்லை அரிசி முறுக்கு அடிக்கடி சாப்பிட்றப்போ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் இதே மாதிரி அஸ்வினிக்கு என்ன உணவு சாப்பிடலாம் சாமி? அதான் நான் சொன்னேனே, உளுந்த வடை. ஆமாம். அஸ்வினிக்கு தெற்கு சூளம். ஆமாம். பொதுவாக இவங்க உளுந்த வடை சாப்பிட்றது ஒரு பிரியமாக இருப்பாங்க. இவங்களை பார்த்த உடனே நம்ம 4 பேர் போகும்போது, இப்போ 4 பேர் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றோம்னா காலையில் பெரும்பாலும் ஆயில் சாப்பிட மாட்டோம். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வடை வச்சிருங்க அப்படின்ட்டுவாங்க. அந்த உளுந்த வடைக்கு இவர்கள் பிரியர்கள். அது இவர்கள் கேட்கவில்லை, இவர்கள் ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி பேசும். அதுல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்களா புஷ்கர நவாம்சமா இருந்தா 2 வடை கொடுங்க அப்படின்னு. டீ கடையில் போனால் டீயை சாப்பிட்டு ஒரு உளுந்த வடை எடுத்துருவாங்க. இது 2 அவங்களுடைய பிரியர்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் உளுந்த வடை ராகுவின் அம்சம் தானே சாமி, அதனால அட்ராக்ட் ஆகுதோ? உங்களுக்கு எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, கேதுவால் ஏற்பட்ட ப்ராப்ளங்கள் எல்லாமே ராகுவால் தீர்க்கப்படும். ராகுவால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே கேதுவால் தீர்க்கப்படும். ஆமா, 1க்கு 7 தானே பரிகாரம், 1க்கு 7 தானே வழிகாட்டி. ஆமா. இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லியாச்சு. பெரும்பாலும் குதிரை படங்கள், குதிரை சம்பந்தமான கீ செயின்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிறது தவறு. அது திருஷ்டி தோஷத்தை தரும், நட்சத்திர தோஷம்னு தரும். அதனால பெரும்பாலும் இந்த குதிரை சம்பந்தம் இவங்கள்ட்ட போனீங்கனாலே ஒரு குதிரை செயின், 7 குதிரை இது எல்லாமே வந்து இவங்க வச்சுப்பாங்க. இதை அவாய்ட் பண்ணணும். நிறைய பேர் குதிரையை வச்சுக்கோங்க அதுதான் அப்படிம்பாங்க, அப்படிலாம் இல்லையா? அது வந்து என்ன பண்ணணும்னுட்டா நட்சத்திர தோஷத்தை தந்துவிடும். அப்ப அந்த தோஷம் வந்துச்சுன்னா என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்? திருப்பி அதே மாதிரி தானே தடைகள் தான் வந்துட்டே இருக்கும், முடக்கங்கள் வந்துட்டே இருக்கும். நீங்க வச்சிருக்கிறவங்களை கூப்பிட்டு கேளுங்க, என்னங்க குதிரையை வச்சேன் அதுக்கப்புறம் தாங்க பிரச்சனை அப்படிம்பாங்க. பெரும்பாலும் நட்சத்திரத்திற்குரிய குறியீடுகளை வைக்கக்கூடாது. எந்த குறியீடை வச்சுக்கலாம் தெரியுமா? இவங்க தனதாரை
அதெல்லாம் வச்சுக்கலாம். ம். இவர்கள் இதை வச்சுக்கூடாது. ஜென்ம தாரையில் இருக்கக்கூடிய இதை இயக்குனீங்கன்னா கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். தனதாரையில்னா இப்ப இவங்க என்ன வச்சுக்கணும் அஸ்வினி? பரணி சம்பந்தமானதெல்லாம் வச்சுக்கலாம். 2ஆம் நட்சத்திரம். 2ஆம் நட்சத்திரம் அதான் தனதாரைன்னு சொல்றது. சென்ட், பாடி ஸ்ப்ரே இதெல்லாம் கூட use அதெல்லாம் பண்ணிக்கலாம். தனதாரையில் நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ம். ஆனா ஜென்ம தாரைன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? இந்த சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னன்னு தெரியலங்க, ஜவ்வா இழுக்குதுங்க ஒரு பிரச்சனை, முடிவுக்கே வர மாட்டேங்குது. அவங்க பூரா பாருங்க ஜென்ம தாரை என்கிட்ட சொல்லுவாங்க, என்னன்னு தெரியலங்க இப்படியே இருக்குன்னு. இந்த காருக்கு பின்னாடி குதிரை படம் வரைஞ்சிருப்பாங்க பார்த்தீங்களா? காருக்கு பின்னாடி, பைக்குக்கு பின்னாடி அடிக்கடி செலவு வந்துச்சு. நான் ஒரு நாள் சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த படத்தை எடுத்துருங்கன்னு. நிஜமாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவருக்கு பிரச்சனையே வரலைங்க. வண்டிக்கு செலவாகுது, ஆசைப்பட்டு போடுவாங்க, எங்கள் வண்டி குதிரை அப்படின்னு. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இவங்க அவாய்ட் பண்ணும். திருஷ்டி தோஷத்தை தரவல்லது அவரவர்களினுடைய, இது எல்லாத்துக்கும் பொருந்தும், அவங்கவுங்களுக்கு வரும்போது நம்ம சொல்லுவோம். பட் இருந்தாலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அந்த குறியீட்டை பயன்படுத்துவதனால் நட்சத்திர திருஷ்டி தோஷத்திற்கு தனக்கே தெரியாமல் ஆளாகி விடுவார்கள். இன்னொன்று பெரிய முக்கியமான விஷயம் தெரியுங்களா? இதற்கு விமோச்சனம் கிடையாது. அதை ரிமூவ் பண்றதா விமோச்சனமே ரிமூவ் பண்ணிடணும் அப்படி. அஸ்வினி வாழ்வில் வெற்றி பெற, பொருளாதாரத்தில் முன்னேற, எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம். பொதுவாகவே இது கேது நட்சத்திரம்னு எல்லாருக்கும் தெரியும். அதனாலேயே விலங்கு முகம் கொண்ட தெய்வங்கள், மனித உருவம் கொண்ட தெய்வங்கள், விலங்கு முகமும் மனித உருவமும் கொண்ட தெய்வங்கள் எல்லாத்தையும் வணங்கலாம். குறிப்பா வராகர். வராகர் வழிபாடு அஸ்வினி செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்களேன், நாளுக்கு நாள் முன்னேற்றம். வராகர், வாராகி, விநாயகர் எல்லாம் கும்பலாம். இதுல வராகர் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறார். ஒண்ணு. இன்னொன்னு, அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த பிறவியில் வினை பயன் நீங்குவதற்கு திருத்துறைப்பூண்டி சென்று தரிசனம் செய்து வந்தால், குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்திலே போயிட்டு வந்தாங்கன்னா மிகச்சிறப்பு. சூப்பர். அது ஒரு மிக பிரமாதமான விஷயம். இப்ப நம்ம சொல்ற பரிகாரம் எல்லாம் ஒரு நட்சத்திரத்தை சொல்றோம்னு வச்சுங்க, அந்த நட்சத்திரம் நாளன்னைக்கே போய் செய்யறது சிறப்பா இருக்கும் இல்லையா? ஜென்மதாரையை அன்னைக்கு, அதாவது அது விலகிறதுக்கு ஜென்மதாரையில் சென்று, அதாவது என்ன சொல்றோம் பாருங்க, இந்த பிறவியில் வாழ்வியல் வினை பயன்கள் தீர அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் திருத்துறைப்பூண்டி சென்று வரவும். அப்படின்னா நம்ம இந்த மனுஷ பிறப்பெடுக்கிறதே எங்கேயோ கர்மா நம்ம கிட்ட வேலை செஞ்சுதான் வந்திருக்கிறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு மனிதன் பிறப்பெடுப்பதை அப்பா அம்மா தான் தேர்ந்தெடுக்கிறாங்கிறது பொய். குழந்தை தான் தேர்ந்தெடுக்கிறது. இந்த அப்பா கிட்ட போறேன், இந்த அம்மா கிட்ட போறேன், உங்களுக்கு தெரியும். அது ஆன்மீகத்தில் நீங்க அதிகமா இருக்கிறனால. அப்படி எடுத்த வினை பயன் கழிவதற்கு, சில சூட்சமங்களை பிரபஞ்சம் வழங்குவதற்கு திருத்துறைப்பூண்டி என்றும் அற்புதமான ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா, அடிக்கடி போகலாம், போயிட்டு வந்தா சிறப்பாக இருக்கும். சாமி, அஸ்வினி ஞானக்காரகன், கேது அது அதிபதின்றதுனால இவங்க சித்தர் வழிபாடு இதை நோக்கி போவாங்கல்ல. ஆமா, இவங்க என்ன வழிபடணும்? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மகுடம் அணிந்த எல்லா தெய்வத்தையும் வணங்கலாம். அதாவது இப்போ சாய்பாபாலாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு கிரீடம் வச்சிருப்பாரு. அந்த மாதிரி தெய்வங்களை வணங்கலாம். நிறைய தெய்வங்களுக்கு கிரீடம் உண்டு, அந்த மாதிரி வணங்கலாம். ஆனால் 63 நாயன்மாரில் ஒரு நாயன்மார் இருக்கார். உங்களுக்கு நாயன்மார்கள் சிறப்பாக இருக்கும். ஆமாம், எல்லாத்துக்கும் நாயன்மார்கள் அவர் சொல்லலை நீங்கள், ஆனால் இவங்க நாயன்மார்கள் சிறப்பு. ஆமாம், 63 நாயன்மாரில் ஒருத்தர். நாயன்மார்களை வணங்குறது எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியும். ஏன்னு சொல்லுங்க, நீங்கள் சிவபெருமானை நேரடியாக வணங்குறதை விட அடியாரை வணங்கினால் உடனே வேலை செய்வார். அடியாருக்கு யார் அடியாரோ அப்படின்னு. அதுல அஸ்வினி நட்சத்திரத்துல ஆடி மாசத்துல ஒரு நாயன்மார் பிறந்திருக்கார். யார் சாமி அது? அவர் கவியர் கோட்பிரியர்னு பேர். கவிஞர் கோட்பிரியர். கவியர் கோட்பிரியர். இந்த நாயன்மாரை வணங்கினால் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம கிட்ட சொல்ல முடியாத சில ரகசியங்கள் இருக்கும். நேரடியாக அவர்கிட்ட போய், ஐயா இந்த அப்ளிகேஷனை ஃபார்வேர்ட் பண்ணி சிவபெருமான்கிட்ட கொடுங்கன்னு சொன்னா, அதை எதுக்கு சொல்றோம்னா, ஆடி மாசத்தில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் சில கோரிக்கைகளை நாயன்மார் மூலியமாக சிவபெருமானுக்கு எடுத்து செல்ல வாய்ப்புண்டு. அதனால நீங்க போய் வேண்டிட்டு அழகா நீங்க இந்த சிவன் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா 63 நாயன்மார்கள் வச்சிருக்காங்க. அது ஷோகேஸ்ல வச்சிருக்க பொம்மை மாதிரி பாட்டு போயிடும். ஆமா, அவங்களோட வேல்யூ தெரியாது. ஷோகேஸ்ல வச்சிருக்க பொம்மை மாதிரி பார்த்துட்டு போயிடுவாங்க. அவர்கள் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது பாக்கியவான்கள். அவர்களில் ஒருவர் இந்த ஆடி மாசத்துல அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர் தான் கவியர் கோட் நாயனார் சொல்றார். அவரை போய் பார்த்து அவர்கிட்ட எங்களுடைய பெரிய வேண்டுதல்கள், ரொம்ப காலமா உங்களை மனசுல இறுக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய வேண்டுதல்களை சென்று இதை தீர்த்து கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா, சரி வாப்பா கூட்டு போய் சரி பண்ணி கொடுப்பார். இது இவர்களுக்கு ஒரு சூட்சமம். நிச்சயமா சாமி. எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் நாயன்மார் கிடைக்க மாட்டாங்க. இவங்களுக்கு கிடைச்சிருக்கு, பயன்படுத்திக்கலாம். அருமை சாமி, அருமை. நெஞ்சாத நன்றிகள் சாமி. சுகமே சொல்வேன்.